ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருப்போம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு ஃபைலை டெலிட் பண்ண போய் இது ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி உடனே ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடடே, உடனே ரெக்கவர் பண்ண முடியுமா? நீயும் அந்த பொய்யை ஏற்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. பொய்யெல்லாம் கிடையாதுங்க. நான் லைவ் ப்ரூஃபாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கவர் பண்ணுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. சரி, ஓகே, நம்ம அதை எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப் விட்டுருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் தான் அந்த ஆப் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நான் ரெக்கவர் பண்ணி காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்டோரேஜில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை டாக்குமெண்ட் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோஸ் ரெக்கவர் பண்ண முடியும், எவ்வளோ டாக்குமெண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோக்கு நடுவில் சொல்லியிருக்கேன். அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 100% இந்த ஆப் மூலிமா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட், வாட்ஸ்அப் மெசேஜஸ், ரெக்கவரி எல்லாமே பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் கொடுத்துங்க. இப்போ என்னோட மொபைலில் நான் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நான் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் கொடுத்து எக்ஸாம்பிள் வீடியோ ரெக்கவரி மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒன்றையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக டைப் பண்ண தேவையில்ல. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஜஷனில் நிறைய ஆப் கொண்டு வரும். நான் சொல்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரெக்கவரின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் ரெக்கவரி, ஃபோட்டோ ரெக்கவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். இதுதான் இந்த ஆப்பு. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், ஃபைல் ரெக்கவரி, ஃபோட்டோ ரெக்கவரி. இந்த ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி 100% யூஸ் பண்ணலாம். நான் அடித்து சொல்கிறேன். சரி, இந்த ஆப்பை நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்பில் ஒரு பிரச்சனை என்னன்னா அடிக்கடிக்கு ஆட்ஸ் வரும். அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பொறுத்துக்குன்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ். இப்போ சரி, ஓகே, இதை நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபைலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்ககிட்ட ஷோ பண்ணிடுறேன். இப்போ என்னோட ஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 132 வீடியோஸ் நான் வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்க, 132 வீடியோஸு. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 36 டாக்குமெண்ட்டு நான் வச்சுருக்கேன். சரி, ஓகே, இப்போ நான் ரெக்கவர் பண்ணுறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை ரெக்கவர் பண்ண போகிறேன். இப்போ நான் வீடியோவை ரெக்கவர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோன்ட்டுன்னு, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி இதில் வந்துட்டு டேப் டு ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மேலே நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ ஸ்கேன் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னோட வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நான் ரெக்கவர் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 176 வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 176 வீடியோஸ் நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். அதாவது 14 ஃபோல்டர்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் 176ன்னு காமிச்சிட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு 32 வீடியோஸ் காமிக்குது. இப்போ நான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 இங்கே காமிக்குது ரெக்கவர் ஆப்ஷனில். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ப்ளே ஸ்டோர் MX ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனை ஓப்பன் போட்டுட்டேன். அந்த ஆப்பை நான் ஓப்பன் கொடுத்த உடனே பாருங்க, வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர் இருக்குதான்னு பாருங்க. வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எதுலையுமே ஒரு ஃபோல்டர் கூட கிடையாது. அதால இந்த ஆப் ஒரு 100% இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 வீடியோஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணியிருக்கேன். அதோட வந்து ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு 82 வீடியோஸ் இருக்கு. இதில் நான் அப்படியே எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், நல்லா பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு 81 வீடியோஸ் நான் வச்சிருக்கேன். ஆனால் அதில் 82 வீடியோஸ் இருக்கு.
சரி ஓகே, நான் எத்தனை வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன்னா 176. இப்போ என்னோட ஃபைலில் போய் நான் காமிக்கிறேன். 132, அதாவது 176 வீடியோஸ் நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட ஃபைலில் இருக்கிறது 132 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு, டெலிட் பண்ணாமல் இருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பிரச்சனை இருக்குதுன்னு. அதாவது இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதாவது நம்ம டெலிட் பண்ணதுல இருந்துட்டு 24 மணி நேரத்துக்குள்ள எந்த வீடியோஸ் நம்ம டெலிட் பண்ணமோ அதை மட்டும் தான் இது ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி டெலிட் ஆன வீடியோஸை நீங்கள் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். இந்த ஆப்பில் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, ஒரு நாள் வந்துட்டு நைட்டில் தெரியாமல் ஒரு வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம என்னடா இது வீடியோவை டெலிட் பண்ணிட்டோம், இதை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணணுமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணேன். ஆனால் வந்துட்டு அந்த வீடியோவை நான் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன். சரி ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் இதை சஜெக்ஷன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இதை நான் வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதால நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 100% உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோ, வீடியோஸ், டாக்குமெண்ட்டை உங்களால் ரெக்கவர் பண்ணலாம். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸோ ஒரு சில டாக்குமெண்ட் வந்துட்டு ரெக்கவர் ஆகும். அது ரெக்கவர் ஆகிறத பொறுத்து இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், சில டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி டெலிட் பண்ணோம்னா ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருமே சரி, அதாவது கவனத்தில் வச்சுக்கங்க, நீங்கள் எல்லாருமே வீடியோவை பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. அதால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.